ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்கிற உங்கள் பழைய இமேஜை இந்த மாதிரி ஹை டெஃபினேஷனில் மாற்றணுமா? அதை சிம்பிளாக எப்படி ஈஸியாக மாற்றுறதுங்கிறத பார்ப்போம் வாங்க. அந்த மாதிரி நம்ம ஃபோட்டோவை இப்போ ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு கூகுள் ஜெமினி தேவை. ஸோ கூகுள் ஜெமினியை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்குவோம். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் கொடுக்குற ப்ராம்ப்டை அதில் கொடுத்துட்டு உங்களுடைய பழைய ஃபோட்டோவை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணி அந்த ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டின மாதிரியான ஹெச்டி இமேஜ் வந்துடும். அதை நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. கூகுள் போயிட்டு அதில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து அண்ணல் அம்பேத்கர் ஃபோட்டோவை நான் எடுத்துக்கிட்டு அதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது அம்பேத்கரோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓல்டு ஃபோட்டோவாக இருக்குது, கிளாரிட்டியாக இல்லை. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டு இதை நான் வந்து ஜெமினியில் போட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம அம்பேத்கர் ஃபோட்டோவை சேவ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஜெமினியில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்குவோம். ஜெமினியில் போயிட்டு நம்ம அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ அண்ணல் அம்பேத்கர் ஃபோட்டோவை நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் கொடுக்குற இந்த ப்ராம்ப்டை நீங்கள் அப்படியே அதில் பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தாலே போதும். இதுதான் அந்த ப்ராம்ப்ட்டு. இதை அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோக்கு கீழே அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள், எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தாலே போதும். ஜெமினி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோவோட ஹெச்டி கிளாரிட்டியாக அதை மாற்றி உங்களுக்கு கொடுத்துரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக அப்ஸ்கேல் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள் ஃபோட்டோவை. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஜெமினியோட வாட்டர் மார்க் இருக்கும். அது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் அதை வந்து ஃபோட்டோ நீங்கள் கிராப் பண்ணாலே அது போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் அந்த ப்ராம்ப்டை கொடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ ஓல்டு ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதும். எவ்வளோ அருமையாக வந்து ஜெமினி வந்து அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். பட் உங்களுடைய தனிப்பட்ட ஃபோட்டோவை ஆன்லைனில் ஜெமினி கிட்ட ஒரு ஏஐ கிட்ட நீங்கள் அப்லோட் பண்ணுறது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களோட பொறுப்பு தான். அது நீங்கள் அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். பட் இதை நான் உங்களுக்கு ஒரு பர்பஸ்ஃபுல்காக தான் நான் இதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி உங்களுடைய பழைய ஃபோட்டோ இருந்தது, அது எனக்கு இந்த மாதிரி வேணும், அப்ஸ்கேல் பண்ணி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது முழுக்க முழுக்க உங்களோட தனிப்பட்ட முடிவாக தான் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இந்த ப்ராம்ப்டை கொடுக்குறோம், நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பாய் கைஸ்.